ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்மளுடைய விஜய் அண்ட் காவேரி அவங்க இந்த கேம் வந்து அந்த பிரேக் டைம்லலாம் கண்டினியூ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ விஜய் அட்மின் அதுவும் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ சொன்னபடி கேளு அப்படின்ற ஒரு கேமை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க பண்ணிட்டுருக்காங்க. ரெண்டு பேரையும் ஸ்டூலில் உட்காந்துருக்காங்க. என்ன இவ்வளோக்குள்ளே ஷார்ட்டாக உட்காந்துட்டு இருக்கீங்க, ஸ்டூலு ஷார்ட்டாக இருக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய்க்கு வந்து ஆன்சர் பண்ண காவேரி சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டுக்குள்ளே காமெடிலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் வாய்ஸு. ஸோ அதுக்கு தான் இந்த ஒயிட் ஷார்ட் அது ஆக்சுவலாக. ஸோ என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்னபடி கேளுன்றதில் அதில் லெஃப்ட்டில் ஒரு பாலு, ரைட்டில் ஒரு பாலு. ஸோ ரைட்டில் த்ரோன்னும் போது மேலே தூக்கி போடணும், பவுன்ஸுன்னும் போது லெஃப்ட்டில் இருக்க பாலை கீழே தட்டி பிடிக்கணும். ஸோ இதுதான் கேமு. இதை வந்து அவங்க சொல்ல கீப் ஆன்ஸாக கரெக்டாக அதை வந்து எந்த பாலை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது இருக்குது. ஸோ அவங்க த்ரோனும் போது அந்த ரைட் ஹேண்ட் போடணும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து கீழே பவுன்ஸுன்னும் போது லெஃப்ட்டில் கீழே போட்டு பவுன்ஸ் ஆகிறத கேட்ச் பண்ணணும். ஸோ இதில் யார் அந்த கோஆர்டினேஷன் மிஸ் ஆகுது அவங்க வந்து அவுட் அப்படின்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லட்சுமி பிரியா வந்து வின் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம சுவாமி சார் வந்து மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ பாலையும் மிஸ் பண்ணி கீழே போட்டுறாரு. இந்த கேம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவருடைய மைண்ட் வாய்ஸ் கேட்குற மாதிரி நம்மளுடைய மேடம் இந்த கேம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய என்ஜாய்மெண்ட்டை. ஸோ மறுபடியும் அசம்பிள் ஆகிட்டு ஸோ த்ரோ பண்ணி மறுபடியும் கேம் போகிறாங்க. நம்ம மறுபடியும் மிஸ்ஸிங் தான் நம்மளுடைய சாமி தான். அகைன் அந்த கேமில் வந்து கண்டினியூட்டி பவுன்ஸ் அந்த த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஸ்வாப்புன்னு பண்ணணும்னு பாலை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். லெஃப்ட்டில் இருக்கிறது ரைட்டில் வரணும், ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்டில் போகணும். ஸோ அந்த மாதிரி போயிட்ட பிறகு அகைன் அவங்க கமெண்ட் சொல்கிறாங்க. கமெண்ட் சொல்லும்போது என்னது இது ஒன்றும் புரியலையே, என்ன நடக்குது. ஆமாம், ஸ்வாப்புன்னு சொல்லிட்டாங்க. அதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க மேடம் சுவாமிக்கு, அதாவது விஜய்க்கு. ஸ்வாப்புன்னு சொல்லிட்டாங்களே, ஸ்வாப் பண்ணுற பிறகு இந்த பாலை இப்படி பண்ணணும், அந்த பாலை அப்படி பண்ணுவோம். அகைன் கமெண்ட் பண்ணுறாரு. நம்ம விஜய் 2 பாலையும் கையில் வச்சுட்டு ஓ அப்படின்னு பண்ணுறாரு. 2 பாலையும் அவர் த்ரோ பண்ணல. ஸோ மேடம்க்கு சிரிப்பு வந்துடுச்சு, விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த சீன் தான் இது ஷார்ட்டு. ஸோ பார்க்க நல்லா இருந்தது இந்த கேமு. இந்த கேம் அதோட கண்டினியூட்டியாக அப்படியே முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட மகனின் 7 PM அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த குட்டி கேமில் வந்து நம்மளுடைய விஜய் காவேரி என்ஜாய்மெண்ட் வந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணோம். அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லி உடனே அப்டேட் பண்ணிட்டேன். இது போன்ற அப்டேட்டுகள் வேணும்னா நம்மளோட மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. ஓகே, தேங்க்யூ.